சலாம் எவ்ரிவான். இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே எடுத்தது. ஃப்ரைடே வந்து நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து சிம்போசியம்காக போயிருந்தேன். கரூரில் இருக்குல்ல அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டோடது. டீம் மெம்பர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சும்மா போயிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த காலேஜுக்கு போனதும் இல்லை, அதனால் கூப்பிட்டனால நானும் சொல்லி சரின்னு சொல்லி வந்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேதர் ஆகிட்டு தான் போனோம். ஏன்னா வந்து அந்த காலேஜ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எங்கேயாச்சும் நடந்து போய் நாங்கள் எங்கேயோ போயிட்டோன்னா அதனால தான் வந்து சேர்ந்தே போனோம். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து சிம்போசியம் வச்சுருந்தாங்க. சிம்போசியம் ஃபீஸ் வந்து 300 ருபீஸ் பே பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணிருந்தோம். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடிட்டோரியமுக்கு போனோம். ஆடிட்டோரியம் போனதுக்கப்புறமேட்டு அங்கே வந்து இந்த வெல்கம் ஸ்பீச், அதாவது அவங்க சிம்போசியம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக போரிங்காக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பிளேஸ் வந்து ரொம்பவுமே காமாக இருந்துச்சு. ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தது, சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரே லைனில் வந்து உட்காந்துட்டோம் எல்லாருமே. ஸோ அதனால் நாங்கள் வந்து பேசிட்டு அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நாங்கள் வந்து போனோமே. நாங்கள் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ வந்து அதை வந்து அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்து சும்மா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனாக நான் டெக்னிக்கல் ஈவெண்ட்டுக்கெலாம் வந்து போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு ChatGPT போட்டு மூவிஸ் பேர்லாம் எடுத்துடலான்னு சொல்லி பார்த்துட்டு விளாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த காலேஜில் ஒரு சீனியர் அக்கா இருந்தாங்க. அவங்க எங்ககிட்ட நல்லா பேசினாங்க, ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த அக்கா கிட்டே கேட்டால் அவங்க காலேஜ் டூரை வந்து காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து நடக்கவே முடியல, அவ்வளோ அளவுக்கு பெருசு, ரொம்பவே பெருசு. நாங்கள் கொஞ்ச நேரம் ஸ்டாப்பிங்கை போட்டு தான் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். லஞ்ச்லாம் வந்து இங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. காலையில் ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. லஞ்ச் வந்து மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கப்புறமா வந்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு சாயந்தரமாக வந்து மறுபடியும் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அங்கே போனோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து 6, 7 அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் சில பேருக்குலாம் 8, 9லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து ப்ரைஸ் நாங்கள் வின் பண்ணல. எங்கள் காலேஜ் வந்து ஒரு சீனியர் வின் பண்ணியிருந்தார் வேறு டிபார்ட்மெண்ட்டில். நாங்கள் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் லேட் ஆயிடுச்சுன்னு. பாய்.